ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பார்டர் போஸ்ட்டில் காரணம் என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகிருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, எல்லாத்த இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். Page of Swords, okay. Five of Cups. Three of Pentacles. Knight of Swords. Ace of Swords, okay. Eight of Cups. Two of Swords, okay. Page of Cups, okay. Four of Pentacles, okay. Tower. Bottom of the deck, King of Pentacles, okay. 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 மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சனை ஏதாவது ஒர்க் பிளேஸில் வச்சு மீட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். எங்கேயாவது ஒர்க் பிளேஸில் வச்சு மீட் எல்லாருக்குள்ள சில பேருக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ணலாம். அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு எஃபர்ட் போடலாம். ஓகேவா? ஒரு விளையாட்டாக இருந்திருப்பாங்கல்ல. ஸோ வந்து போய் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்கிற டைமில் உங்ககிட்ட வருவாங்க, வந்து உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, எல்லாம் ஓகே. எமோஷ்னலாக கொஞ்சம் பெட்டரானது உங்களை விட்டு ஓடிடுவாங்க. ஸோ ஆன் ஆஃப் ஹேண்ட் கம்யூனிகேஷன் வந்து போய் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த பர்சன் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து உங்கள் மேலே லவ் இல்லாமல் இல்லை, லவ் இருக்குது. பட் அதை கொண்டு அந்த ரிலேஷன்ஷிப்புக்காண்டி ஒர்க் பண்ணணும், அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த ஐடியா வந்து இல்லை நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில். ஓகேவா? ஸோ வந்து போய் இருந்திருக்காங்க. ஸோ மேபி அந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பர்சனுக்கு வந்து தேர்ட் பார்ட்டியாக மாறுது அந்த பர்சனோட ஃபேமிலி, வேறு எதுவும் இல்லை, ஃபேமிலி ப்ராப்ளம். இன்னொரு விஷயம் அந்த பர்சனோட மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கேரக்டர். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிடுக்கு. ஓகேவா? அதில் இப்போ என்ன சொல்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய பர்சன், எப்போ பாரு ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருப்பாங்கள்ல. ஸோ ஃப்ரீ டைம் ஃபுல்லாகவே வந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ் வேறு. மேபி அந்த பர்சனோட ஓவர் திங்கிங்னால கூட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்டப் ஆகிருக்கலாம். ஓகேவா? தென் அந்த பர்சன் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். அந்த பர்சனுக்கு ஃபேமிலி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபேமிலிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ஃபேமிலிக்கு எதிர்த்து எந்த ஒரு ஸ்டெப் எடுக்காத ஒரு பர்சன் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் அந்த பர்சனோட மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கேரக்டர். இன்னொரு விஷயம் அந்த பர்சனோட ஓவர் திங்கிங். ஸோ இந்த மூணு விஷயத்தால அந்த பர்சனோட ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிருக்கலாம். பட் இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிறதுக்கான மெயின் ரீசன்ஸ் அந்த பர்சன், நீங்கள் இல்லை. ஓகேவா? ஓகே. அந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பர்சன் வந்து லைஃப்பில் எல்லாமே இருக்குது. அந்த பர்சனுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், வந்து நல்ல வசதியான ஒரு வசதிக்கு ஒரு குறை இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. அவங்களுக்கு தேவைக்கு மணி இருக்குது, நல்ல ஃபேமிலி, நல்ல கெரியர், நல்ல பேக்ரவுண்ட், ஓகே, நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அந்த பர்சனுக்கு எல்லாமே இருந்தும் ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் யாரு கூடயுமே இல்லை. எல்லாமே இருந்தும் ஒரு அனாதைன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த பர்சனுக்கு எல்லாமே இருக்குது, பட் ஒரு எமோஷ்னலாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு யாரு கூடயுமே இல்லை. அந்த எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்கள் கூட மட்டும்தான். ஓகேவா? ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து டோட்டலி எண்டப் ஆகிருக்கலாம், எல்லாம் எண்டப் ஆகிருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன்ஸ் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஆக்சுவலி அந்த பர்சன் வந்து செல்ஃபிஷான ஒரு பர்சன் கூட சொல்லியிருக்கலாம். செல்ஃபிஷ், ரொம்ப ப்ராக்டிக்கல் பர்சன்ஸ்.
அவங்களுக்கு அவங்களோட காரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு, ஒரு செல்ஃபிஷ் ஒரு ப்ராக்டிக்கல் மைண்டு, எல்லாத்துலேயுமே என்ன விஷயம் நல்லது இருக்குது, ஸோ அதை யோசிப்பாங்க. ஸோ அந்த அந்த ப்ராக்டிக்கல் மைண்டால கூட அந்த பர்சன் வந்து ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆகிட்டு போயிருக்கலாம். ஓகேவா? ஸோ செல்ஃபிஷான போர்ஷன் தான், பட் உங்களை விட்டுட்டு ஒன்றும் இல்லை, ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. ஓகேவா? மறந்துட்டு இல்லை, நீங்கள் நினச்சிருக்கலாம் எல்லாமே அவங்க மூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஸோ ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அந்த பர்சன் ஹாப்பியாக தானே இருக்காங்க, நம்ம பார்க்குற டைம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஸோ அவங்க லைஃப் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கலாம். பட் அந்த பர்சன் மறந்துட்டு அவங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் சேடு, டிப்ரெஷன், முடிஞ்சு போகிற விஷயத்தெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணால் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்ஃபுல்லாக போகும். பட் அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணாமல் முடிஞ்சு போகிற விஷயத்தெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு சேடு, டிப்ரெஷனில் இருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன்ஸ் வந்து உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்குது, நீங்கள் வேறு யாரையும் பார்த்துட்டீங்களா, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் பண்ணக்கூடிய போஸ்ட்டு, ஸோ எல்லாம் மேபி ஃபேக் ஐடி கூட யூஸ் பண்ணி உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, ஆளும் மறந்துட்டல, ஆளுக்கு எமோஷ்னலி சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்கள் கூட மட்டும்தான் இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் எமோஷ்னலாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்கள் கூட மட்டும்தான். ஸோ ஆளுக்கு நீங்கள் வேணும், உங்களை மறந்துட்டு இல்லை, ஸோ உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு கிட்ட ஓடி வரணும். ஸோ இந்த கார்டு வந்திருக்கு, நைட் ஆஃப் சோர்ஸ். இந்த கார்டோட நைட்டு ஃபுல்லாகவே உங்களை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை பற்றி நல்ல நல்ல மெமரிலாம் வர டைம் உங்ககிட்ட ஓடி வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. பட் அதே வேகத்தில் ஓடவும் செய்வாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்களோ அதே வேகத்தில் ஓடவும் சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன இந்த பர்சன் மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பர்சன்ஸ், ஒரு விளையாட்டு எல்லாமே ஒரு விளையாட்டாக எடுத்துக்குவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன். பட் அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தாலும் யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு டவர் மூமெண்ட் கொடுக்குறாங்க லைஃப்பில். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் ஒரு டவர் மூமெண்ட் அவங்க பேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். டவர் மூமெண்ட் மீன்ஸ் அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ், ஒரு விளையாட்டு பாயாக இருந்தாங்கன்னா ஸோ யூனிவர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ என்ன சொல்லுது, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பர்சன் வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாத பர்சன் ஒரு மெச்சூரிட்டியாக வருவாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பர்சன் டவர் மூமெண்ட்டில் தான் இருக்காங்க அப்படின்னா தன்னைத்தானே ஒரு ரியலைசேஷன், நம்ம எதுக்காக வாழ்கிறோம், ஸோ நமக்கு என்ன தேவை, நமக்கு எல்லாமே இருக்கே, பட் எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு அவங்க கூட தானே ஃபீல் ஆகுது. ஸோ அந்த பர்சன் நமக்கு தேவை, அந்த ஒரு ரியலைசேஷன் அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனோட விளையாட்டு கேரக்டர் எல்லாமே மாறணும். ஓகேவா? ஸோ அவர் கிங்காகவே இருந்தாலும் அந்த பர்சனோட மைண்டு பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பர்சன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த பர்சன் யங் பர்சன் கூட, அந்த பர்சன் ஒரு உங்களுக்கு தோணும்போது ரொம்ப யங்கான ஒரு பர்சனாக, ரொம்ப யூத்துன்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஸோ யூனிவர்ஸ் வந்து அந்த பர்சனுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸ் கொடுத்து உங்களோட வேல்யூ என்னன்னு புரிய வைப்பாங்க. ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பர்சனை மெச்சூரிட்டியை மாற்றுவாங்க. ஸோ அந்த பர்சன் கரெக்டாக ஒரு மெச்சூரிட்டியில் வந்து எப்போ அந்த வர்றாங்களோ ஸோ அந்த டைம் அந்த பர்சன் அவங்க கூட வந்து சேர்த்து வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் இனி வரக்கூடிய டைமில் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி எதுவுமே தராமல் இருந்தாலும் இனிமேல் அவங்க வரக்கூடிய டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி தருவாங்க. ஏன்னா நமக்கு வந்திருக்க கார்டு ஏஸ் ஆஃப் சோர்ஸ் சொல்லும்போது ஒரு நியூ தொடக்கம், அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங், இப்போ என்ன சொல்கிறது, திருந்தி வரவங்க கூட நம்ம சொல்லிக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்மெண்ட், ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக தருவாங்க. ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குறவங்க வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருங்க. எந்த அளவுக்கு உங்களோட வைப்ரேஷன் வந்து பாசிட்டிவாக மாறுதோ அந்த அளவுக்கு அந்த பர்சன்ஸோட வேகமாக உங்ககிட்ட வருவாங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள், உங்கள் லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். சேடு, டிப்ரெஷனில் போய் உங்களோட எனர்ஜி லோ பண்ணி கொண்டு வராதுங்க. என்ன சொல்கிறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள், உங்கள் கெரியரை பாருங்கள், பிடிச்ச சாங்ஸ் கேளுங்க. ஸோ உங்கள் வைப்ரேஷன் எப்போவுமே ஹை லெவலில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட வைப்ரேஷன் ஹையாக, ஏன்னா ஆல்ரெடி சொன்ன அந்த பர்சன் உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே கேதர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பின்னு சொல்லும்போது அந்த பர்சனுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபீல் ஆகும். ஸோ மிஸ் பண்ணிட்டோமே, இன்னும் கிட்ட ஓடி போகணும், இது இந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு ஒரு வெல்த்தி ஃபீல் ஆகும்.
ஸோ நீங்கள் உங்களோட எனர்ஜி எப்போவுமே அந்த பர்சன் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி எப்போவுமே உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப ஹையாக வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப ஹையாக இருக்குதோ ஸோ அந்த அளவுக்கு அந்த பர்சன் உங்ககிட்ட ஃபாஸ்ட்டாக ஓடி வருவாங்கன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ யூனிவர்ஸ் கிட்ட எப்பவுமே ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கையை வச்சுக்கோங்க. ஏன்னா யூனிவர்ஸால் சரி பண்ண முடியாத விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ எப்பவுமே உங்கள் லைஃப்பை வந்து யூனிவர்ஸ் கூட அட்டாச் பண்ணி கொண்டு போங்க. எல்லாமே யூனிவர்ஸ் தான் சொல்லுவாங்கள்ல. ஸோ ரொம்ப ஒவ்வொரு நாளையும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி போங்க. வைப்ரேஷனை ஹையில் வச்சுக்கோங்க. கரெக்டான டைமில் அந்த பர்சனுக்கு டவர் மூமெண்ட் கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ என்ன சொல்கிறது, சுத்தமாகவே மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பர்சன் மறுபடியும் நீங்கள் தேடி போகிறனாலையோ மறுபடியும் உங்களை தேடி வர்றதுனாலையோ அந்த ரிலேஷன்ஷிப் ஆன் ஆஃப் கைண்ட் கம்யூனிகேஷனாக தான் இருக்கும். வருவாங்க போவாங்க. ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் கண்டிப்பாக தர மாட்டாங்க. பட் அவங்களுக்கு ஒரு டவர் மூமெண்ட் கண்டிப்பாக லைஃப்பில் நடக்கிற டைமில் அவங்க திருந்துவாங்க. யூனிவர்ஸ் வந்து ஒரு சில விஷயங்களை புரிய வைப்பாங்க. லைஃப்னா என்ன, லவ்னா என்ன, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் புரிய வைக்கிற டைமில் அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு விஷயங்கள் வரும். ஸோ மெச்சூரிட்டியாக வர டைம் அந்த ரிலேஷன்ஷிப்பையும் மெச்சூரிட்டியை கொண்டு போவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பின்னாடி போயிட்டு இருக்காதுங்க. உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக பாருங்கள். உங்கள் எனர்ஜி பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. யூனிவர்ஸ் ரொம்ப நம்புங்க. யூனிவர்ஸால் முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த வைப்ரேஷன் ஹையாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் இன்னுமே ஃபாஸ்ட்டாக கிட்ட வருவாங்க. ஸோ இதான் இன்றைக்குள்ள வீடியோ. பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.